You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் நம்ம கிளம்பிட்டோம். ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு. எங்கே போகுது எங்கே வருது அப்படின்றது உங்களுக்கு நான் மறக்காமல் சொல்கிறேன். பட் இப்போ நான் சொல்ல மாட்டேன். நம்ம ட்ரெயினில் ஏறிட்டோம். ட்ரெயின் வியூஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ட்ரெயின் ட்ராவல் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பிடிக்குமா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ட்ரெயின் ட்ராவல் பிடிச்சிச்சின்னா. என் ஃப்ரெண்டு கோலம் மாவு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, நியூ இயருக்காக கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கோலம் மாவு வாங்கிறதுக்காக போனோம். கடைசியில் இப்போ ரீசெண்டாக கோலம் மிக்ஸ் பண்ணியே ஒரு பேக்கெட் 10 ருபீஸுன்ற மாதிரி சேல் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்காக தான் நான் கிளம்பிட்டேன். ட்ரெயினில் ஃபுல்லாகவே ஸ்னாப்பு தான். ஸ்னாப்பு போட்டுக்கிட்டே நான் பாட்டுன்னு போய்க்கிட்டே இருந்தேன். உங்களுக்கும் ஸ்னாப் எடுக்க பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் எப்படி போய்கிட்டுருக்கு? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, நம்ம 600 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். எல்லாமே உங்களோட இது தான். நார்மலாகவே நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆக போகுது. பட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் போஸ்ட் எதுவுமே நான் போட்டது கிடையாது. ஜஸ்ட்டு சும்மா ரிவ்யூ மாதிரி போட்டுட்ருந்தேன். நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் நிறைய இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். பட் நான் போன மந்த்து தான் நம்ம 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி நம்ம 600 ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களோட ஒத்துழைப்புனால் மட்டும்தான் நடந்தது. ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பேர் வேறு என் வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் நல்லா இருக்குன்னு என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க. அதெல்லாமே எனக்கு பார்க்குறதுக்கே எனக்கு இன்னும் நம்ம கன்டென்ட் போடணும், இன்னும் டிஃப்ரெண்ட்டாக எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. பட் நான் எப்படி ட்ரை பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் கோலம் மாவு கதையில் தான் இருக்கேன் இன்னும். கோலம் மாவு வாங்கிறதுக்காக நாங்கள் மார்க்கெட் சைட்ஸ் தான் ஃபுல்லாக போனோம். நியூ இயர்னால் ஒரே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஒரே என்ன சொல்கிறது, ஃபுல்லாகவே எல்லாருமே அது இதுன்னு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இன்னும் நியூ இயருக்கு என்ன கோலம் போட போகிறோன்னு டிசைட் பண்ணல. நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். எனக்குமே தெரியல. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் கேட்டிருந்தேன். ரங்கோலி போடலாமா, இது போடலாமா, அது போடலாமா அப்படி இப்படின்னு சொல்லி ஏதேதோ கேட்டுட்ருந்தேன். கடைசி வரைக்கும் நான் போட்ட பாடில்ல. தென் ஒரு வழியாக நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, கடையிலேருந்து கோலம் மாவு வாங்கிட்டோம். கோலம் மாவு என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் கோலம் மிக்ஸ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போடுறேன். நைட் கோலம் போடுற வீடியோவும் போடுறேன். எனக்கு கோலம் போட தெரியாது. எனக்கு கலர் அடிக்க நல்லா தெரியும். ஸோ நான் கலர் அடிப்பேன் கண்டிப்பாக. நான் கலர் அடிக்கிறது என் ஃப்ரெண்டுமே கேட்டிருந்தேன். நீ அடிக்கிற கலர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இது மாதிரி கலர் மட்டும் தான் அடிப்பாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தென் ஈவினிங்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஒரு ஸ்னாப் போட்டுட்டு தென் ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஒரு வழியாக கிளம்பிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நாளன்னைக்கு நியூ இயர். ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம போகிறோம். நியூ இயரோட ஐடியா உங்கள் பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு ஹார்ட் வைக்கிறதுக்காக நான் இப்படி அப்படின்னு சொல்லி ஏதேதோ கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். தென் நாங்கள் ஃபுல்லாகவே நைட்டு நம்ம ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு நம்ம எங்கே போகிறோம்னா, ஷூஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணோம். பிகாஸ் நியூ இயருக்கு வியர் பண்ணுறதுக்கு ஷூஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் தான் போகலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ரெடியானோம். தென் என் இன்னொரு ஃப்ரெண்டும் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னால், சரி ஓகே தொலை அப்படின்னு சொல்லி அவளையுமே கூட்டிகிட்டு மார்க்கெட் சைடு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக போலீஸ் பிடிப்போன்னு ஒரு பக்கம் பயம். பட் இருந்தாலும் ட்ரிபிள்ஸ் போய்கிட்டு இருக்கேன். ஹெல்மெட்டும் இல்லாமல் சரவணா ஸ்டோர் போகலாம் வாடி வாடின்னு ரொம்ப நேரமாக கதறினேன். யாரும் என் பேச்சே கேட்கல. சரவணா ஸ்டோர்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இந்த கடை ஒன்று இருக்கும். அந்த கடையில் தான் நம்ம இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஸோ சரவணா ஸ்டோர்ஸுமே செம்ம ரஷ்ஷாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நியூ இயருக்காக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ண வந்திருப்பாங்க. நாங்கள் பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போனோம். அந்த பக்கத்து கடைக்குமே கூட்டமாக தான் இருந்துச்சு. அப்போ சரவணா ஸ்டோர் கூட்டமாக இருக்காதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
நம்ம வந்து 3 பேர் கூட போயிட்டுருந்தோம். 3 பேருமே போகும்போது ஒரே ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ரோடு ஃபுல்லாமே ரஷ்ஷாக இருந்தது. இது வந்து மண்டே எடுத்த விலாகு. நான் இது எடிட்டிங் வந்து டியூஸ்டே பண்ணுறேன். தென் வந்து இன்றைக்கி இதை விட கூட்டமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறாங்க. ஸோ வந்து ஒர்க் போயிட்டு ஈவினிங்காக தான் வந்து ஷாப்பிங் போகிற மாதிரி போகிறாங்க. அதனால வந்து கடை ஃபுல்லாகவே வந்து ஈவினிங் டைம் தான் ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் ஒரு 6:30க்கு போனோம். 6:30க்குமே வந்து எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ என்ன பண்ணுறது, பட் வந்து நம்மளுக்கு வந்து நைட் டைம் போனால் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நைட் டைம் போகிறோம். நீங்களும் இது மாதிரி நைட் டைம் ஷாப்பிங் போகிற பர்சன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஒரு வழியாக நாங்கள் வந்து வாங்க போனது ஷூஸ் தான். பட் ஷூஸ் தவிர மீதி எல்லாத்தையுமே நாங்கள் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து வா நம்மளும் ஸ்னாப் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்னாப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஸ்னாப் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நான் வந்து நியூ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணியிருக்கேன். என் ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு கொண்டு போட்டிருக்கேன் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் தலையில். ஹேர் ஸ்டைல் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் வந்து ஷூ கடையில் வந்து எல்லா ஷூவும் பார்த்துட்ருந்தோம். நார்மலாகவே வந்து ரொம்ப ஃப்ளாட் ஸ்லிப்பர் வந்து 100க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 130ன்ற மாதிரி சொன்னாங்க. டி நகரில் என்ன ப்ரைஸுன்னு எனக்கு தெரியல. இது வந்து புரஷேவாக்கத்தில். டி நகரில் யாராவது இப்போ ரீசெண்டாக ஷாப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து இது நியூ ட்ரெண்டிங் போல். ஃபுல்லாகவே வந்து இதே டிசைன்ஸ் தான் இருந்துச்சு கடையில். நாங்கள் வந்து ஒரு 4, 5 செருப்பை எடுத்து போட்டு பார்த்து ஷூஸ் பார்த்தோம். ஷூஸ் வந்து எங்களுக்கு எதுவுமே பிடிக்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே ஸ்லிப்பர்ஸ் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்லிப்பர் சைடு வந்தோம். இந்த சைடுமே வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இல்லை. பட் இருந்தாலுமே வந்து நாங்கள் என்ன நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி தேடி பார்த்து ஒரு ஸ்லிப்பர் வாங்கினோம். ஒரு ஸ்லிப்பர் ரேட்டு 480ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு அது இதுவாக தெரியல. ஸோ வந்து நாங்கள் ஷால் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் வந்துட்டு ஷால் கடையில் ஒரு ஷால் வாங்குறதுக்குள்ளே அவளுங்க பண்ணுற அலப்பறை தாங்கவே முடியல. இது அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருக்காளுங்க. இது நல்லாயிருக்கும் அது பிளாக் வேண்டாம். பட் ஒரு ஷால் போட்டால் எல்லாத்துக்குமே அது சூட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிளாக் கலர் இல்லாமல் ஒரே ஒரு ஷால் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். எல்லா ட்ரெஸ்க்குமே காம்பினேஷனாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கலர் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல. நேற்று நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். வந்து நாங்கள் ஒரு கடையிலேருந்து ஒரு ஷால் வாங்கிட்டோம். இந்த பக்கம் இன்னொரு ஷால் இருந்தது. இதுவுமே வந்து நல்லா இருந்துச்சு. கீழே 2 தொங்கிக்கிட்டு இருந்தது. அதனால் எனக்கு பிடிச்சிருந்தது. தென் வந்து இப்போ இது ட்ரெண்டிங் போல். நிறைய பேர் போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த கலரும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாள். பட் வந்து எனக்கு நான் அவ்வளோவா ஷால்ஸ் வேர் பண்ண மாட்டேன். அப்படி ஷால் வேர் பண்ணுறேன்னா எனக்கு ப்ளைன் ஷால் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து எதையுமே இதுவான ஷால்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது. தென் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷால்ஸ் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஒரு கடையை விட்டு இன்னொரு கடைக்குன்னு ஒரே ஒரு ஷாலுக்காக போயிருந்தோம். ஸ்டோல் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். அதனால நான் ஸ்டோல் எதுவுமே வாங்க இது பண்ணல. இது 100 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. உங்கள் வீட்டுக்கிட்ட இது எவ்வளோன்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த ப்ரைஸ்லாம் சொல்லும்போது இங்கேயும் அங்கேயும் எவ்வளோ டிஃபர் இருக்குது, என்ன இங்கே நம்ம கம்மி பண்ணி கேட்கலாமா அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் எனக்கு. அதனால் ரேட் கம்மி பண்ணுறதுக்காக என்னென்ன சொல்கிறேன் பாருங்க. தென் வந்து இந்த கடையிலேருந்து ஒரு ஷாலும் இந்த கடையிலேருந்து இன்னொரு ஷாலும் வாங்கினோம். ஃபைனலாக வந்து ஒரு ஷால் வந்து அவள் ஃபிக்ஸ் பண்ணிட்டா. இந்த ஷால் தான் சொன்னாள். ஸோ வந்து இந்த ஷால் ஃபிக்ஸ் பண்ணோடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஷால் வந்து பேக் பண்ணிட்டேன். அந்த ஷால் முடிச்சுட்டு இன்னொரு கடைக்கு வந்துட்டோம். இன்னொரு கடைக்கு வந்தோடனே இன்னொரு ஷாலை எடுத்துட்டாங்க. இன்னொரு ஷால் நல்லாயிருக்கு, லெக்கின் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்தையும் அவுத்து தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் உட்காந்து. எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த 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 கடையிலையுமே வந்து அந்த கடைக்காரரே சொன்னார், இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறேன் ஆனால் ஒன்றும் வாங்கலை அப்படின்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்திட்டார். பட் இந்த கடையிலையுமே நாங்கள் ஷால் வாங்கினோம். பட் கிளாத் வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால நாங்கள் அது வாங்கலை. தென் வந்து இந்த பக்கம் வந்து மாங்காய் போட்டுட்ருந்தாங்க. பைனாப்பிள், மாங்காய், தென் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வந்து ஒரு அங்கிள் சரி அவர்கிட்ட போயிட்டு ஏதாச்சும் கொஞ்சம் அங்கிள் வாங்குவோம் மாதிரி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கார் அவரு அவரு. கடையை கொஞ்ச நேரம் வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன வாங்குறதுன்னு தெரியல. என்ன வாங்குறதுன்னு தெரியாதனாலே வெறிக்க பார்த்துக்கிட்டு ஃபோனை வேற கீழே வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஹெல்மெட் இருந்தது என் கையில். தென் வந்து அவர் பண்ணுறத வந்து நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம்
இவளுங்க மறுபடியும் இன்னொரு ஷால் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் போய் தாத்தா கிட்ட ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம், நம்மளால முடியாதுடா, இவளுங்க கிடக்குறாளுங்க ஷாலை வாங்கிக்கிட்டே இருப்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். தாத்தா கிட்ட போயிட்டு, தாத்தா என்னென்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஒரு தாத்தா வாங்கலான்னு. எனக்கு தெரில, எனக்கு தெரிஞ்சு நான் அங்கிள் தான் சொன்னேன், தாத்தாலாம் சொல்லக்கூடாது, தப்பு. எல்லாருமே எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். வயசாகிடுச்சின்னு சொல்லக்கூடாது அவங்களுக்கு, ஓகே. அதனால் வந்து நான் அந்த அங்கிள் தான் சொல்லுவேன் யாராக இருந்தாலும். அண்ட் வந்து பைனாப்பிள் கட் பண்ணிகிட்டு இருந்தார். இதுங்க பண்ணுற ஷால் அலப்புற ஒரு பக்கம் இருந்தது, ஒரு பக்கம் வந்து நம்ம பைனாப்பிள் வாங்கியாச்சு. வாங்கி நம்மளோட வேலை வந்து சாப்பிட்றது. ஸோ வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுங்க இன்னொரு மாடல் என்னென்ன கலெக்ஷன் ஸ்டோரில் வந்திருக்கோ எல்லா கலெக்ஷனையும் தூக்கி போட்டு பார்த்துக்கிட்டு இருக்குதுங்க. இதே தான் வேலை இதுங்களுக்கு. அண்ட் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து குக்கும்பர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. ஸோ அவளுக்காக வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கட் பண்ணி மசாலாலாம் போட்டு கொடுத்தாங்க. உண்மையாகவே வந்து நம்ம வீட்டில் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் கடையில் சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம நார்மலாகவே வந்து வீட்டில் இது விற்கும்போது இது பண்ணுவாங்க. நான் வந்து தாத்தாவை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. ஒரே ஒரு குக்கும்பர் வந்து 2 கப்புக்கு அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. 2 கப்புக்குமே வந்து இது ஒரு கப்பு வந்து 20 ருப்பீஸ்ன்னு சேல் பண்ணுறாங்க. ஸோ ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இது மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு நடுவில் வந்தனால லைட்டாக ஷேக் ஆகிடுச்சு. ஒரு வழியாக இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ரோடு கொஞ்சம் இந்த சைட்லாம் டிராஃபிக் கிடையாது, பட் புருஷவாக்கம் சைட்லாம் வந்து நல்லா டிராஃபிக் இருந்துச்சு. டிராஃபிக்கில் அங்கங்கே போலீஸ் வேறு ட்ரிபிள்ஸ் வேறு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து நாங்கள் இறங்கிட்டோம். என் ஃப்ரெண்ட் வந்து சிக்னல் வந்து அங்கங்கே ஹெல்மெட் இல்லைனா கேமராவில் அமுச்சு விட்டுறாங்க. ஸோ எதுக்கு நம்ம வந்து கேமராவில் ஒரு 1000 ரூபாய் ஃபைனு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணினோம், சிக்னல் கிட்ட தான் எங்கள் வீடு இருக்குது. ஸோ வந்து அங்கேருந்து இறங்கி நம்ம நடந்தே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வேறு எங்கேயோ போகணுன்னு சொன்னால், சரி ஓகே. நாங்கள் வேறு பாட்டு பாடிக்கிட்டே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். நான் மட்டும்தான் பாடுறேன் கடைசி வரைக்கும். இவளுங்க 2 பேர் பாடவே இல்லை. எனக்கு காண்டாயிடுச்சு. அதனால வந்து நாங்கள் போயிட்டு ஒரு வழியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் சேர்ந்துட்டு நானும் என் ஃப்ரெண்டும் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சோண்டு உடம்பு போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே முடிவெடுத்துக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கும் அங்கேருந்து இந்த ஸ்ட்ரீட்டுக்குமே நடந்துக்கிட்டு இருந்தோம். நைட்டு ஃபுல்லாகவே நடந்து முடிச்சுட்டு தென் வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டா, நான் என் வீட்டுக்கு போயிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.